அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடிப்படை வருமத்துல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மூட்டு வலிக்கான ஒரு வருமத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளியை நம்ம பயன்படுத்தும் பொழுது மூட்டு வலி குறையும். பொதுவா மூட்டு வலி எதனால வருது? உடல்ல அதிகப்படியான உஷ்ணம் மற்றும் அதிகப்படியான வாயு பிரச்சனை. வாயுனா வாதம். ஓகேங்களா? இந்த 2 பிரச்சனை அதிகமாகறதுனால மட்டும்தான் மூட்டு வலி இதாகுது. இது மட்டும் இல்லாம புளிப்பு சுவையுடைய, அதாவது எல்லாருமே புளிப்பு அப்படின்னா சுவையை மட்டும்தான் இது பண்றீங்க. புளிப்பு தன்மை உடைய உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறதுனால சரியான நேரத்துக்கு நல்ல பசியா இருக்கும். ஆனா அந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிடாதனால அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவையான நேரத்துல தாகம் இருந்தாலும் சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க. சிறுநீரை ரொம்ப அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. வேலைக்கு போற இடத்துல நம்மளால போக முடியாது, இல்ல டிராவல் பண்ற நேரத்துல போக முடியல, இந்த மாதிரி பல காரணங்களால சிறுநீரை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இது மூலமாகவும் வாதமும் பித்தமும் அவங்க உடல்ல சமநிலை இல்லாம சில பிரச்சனைகளை கொண்டு வரதுனால அடுத்த கட்ட பிரச்சனை என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, மூட்டு வலி பிரச்சனை அதிகமா வரும். அடுத்தது அவங்களுக்கு இந்த மூட்டு வலிக்கு அடுத்து அவங்களுக்கு முதுகு வலி பிரச்சனையும் உருவாகும். இதை முதல்ல சரி பண்றதுக்கு நீங்க காலையில டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா காலையில டீ காஃபிக்கு பதிலா 60ஆம் குருவை அரிசி அந்த கஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு மட்டும் குருவ ஜோதி சம்பா அரிசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாரம் இல்ல 10 நாளைக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய குருவ ஜோதி அரிசியும், அடுத்த ஒரு வாரம் 10 நாள்ல வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய குருவ ஜோதி சம்பா அரிசி நீங்க சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் நீங்க மூங்கில் அரிசி இல்ல 60ஆம் குருவை அரிசி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, கல்லுண்டை அரிசி, இந்த மாதிரி எந்த பாரம்பரிய அரிசி உங்களுக்கு கிடைக்குதோ லோ பட்ஜெட்ல, அதாவது லோ பட்ஜெட்னா உங்களுக்கு பட்ஜெட்ல நார்மலான ஒரு விலையில உங்களுக்கு எந்த பாரம்பரிய அரிசி கிடைச்சதுனாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசிய முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஏன்னா உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையோட தான் கருப்பு கவுனி அரிசி இருக்கும். வாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க கருப்பு கவுனி அரிசியை விட்டுட்டு இந்த அரிசியில நீங்க எடுத்து சாப்பிடும் பொழுது வாதமும் பித்தமும் உங்க உடம்புல சமநிலைப்படுறத நீங்களே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம காலையில வெறும் வயிற்றுல நீங்க பல் விளக்குனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே சுத்தமான நாட்டு பெருசினை ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன், இந்த 2 அளவுல ஏதாவது ஒரு அளவுல மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு, வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட விட்டுறாதீங்க. விடாம ஒரு 6 மாசத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட எலும்புக்கு தேவையான பலம்ங்கிறது முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நெய் சாப்பிட்றத மட்டும் ஒரு 6 மாசத்துக்கு விடாதீங்க. இதுலயே உங்களுக்கு நல்ல வலி எல்லாம் குறையறது நீங்களே நல்லா பார்ப்பீங்க. வலி குறையறது மட்டும் இல்லாம ஒரு சிலர்னால சமணம் போட்டு எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா சமணம் போட்டு உட்காரலாம். அடுத்தது நீங்க எந்த ஒரு யோகாசனம் செய்யறதுனாலும் செய்யலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யோகா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப இந்த மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் நல்லா யோகா பண்ண முடியல, சமணம் போட்டு கீழே உட்கார முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலையில சுத்தமான நாட்டு பசுனை 1 ஸ்பூன் அளவுக்கோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க. குருவ சோதி இதுல சிவப்பு நிறத்துலயும் இருக்கு, வெள்ளை நிறத்துலயும் இருக்கு. ரெண்டையுமே இது ஒரு வாரம் 10 நாள், இது ஒரு வாரம் 10 நாள் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எந்த ஒரு பாரம்பரிய அரிசி கிடைக்குதோ அந்த அரிசி எடுத்துக்கங்க. மூட்டு வலி முதுகுவலி பிரச்சனை இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கருப்பு கவுனி அரிசியை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. எல்லாருமே நினைக்கிறாங்க கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா நல்லா, பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. வாதம் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. இது என்னோட அனுபவத்துல பார்த்த ஒரு இது. ஓகேங்களா? அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்தது காலையில இருந்து ஈவினிங் அல்லது நைட் நேரத்துல உங்களுக்கு எப்போ உங்களால முடியுதோ அந்த நேரத்துல நீங்க ஒரு 1/2 டம்ளர் அல்லது 1 டம்ளர் ஒரு தேங்காய் மூடி பயன்படுத்தி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் பால்ல நாட்டு சர்க்கரை இது பண்ணி கொதிக்க விடாம அப்படியே நீங்க குடிச்சிட்டோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். எப்பப்போ உங்களால முடியுதோ அப்பப்போ உளுந்தங்களியோ இல்ல உளுந்தங்கஞ்சியோ இல்ல நைட்டு உளுந்த ஊற வச்சுட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்ல டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உளுந்த சாப்பிடலாம், இல்லைன்னா முளைக்கட்டி வச்ச உளுந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவுகள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை காலையில எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு நேரம்
அதாவது 2 நேரம் செய்யுங்க. ஒரு நேரத்துல 2 நிமிஷம் நீங்க பண்ணணும். இந்த மணிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த மணிக்கட்டுல சரியா நடு பகுதியில பெருவரலை வச்சு நீங்க அழுத்தணும். ரொம்ப அழுத்தாதீங்க. பாருங்க, இவ்வளவுதான் நான் வச்சிருக்கேன். ஒரு குழந்தையோட கையை பிடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க வைக்கணும். இந்த அளவுக்கு வச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, பின்னாடி இது இந்த இடம் இருக்குல்ல, மணிக்கட்டோட அந்த இடம் 2 விரலை வச்சுதான் நீங்க கொடுக்கணும். பொதுவா வர்ம மருத்துவர்கள்லாம் தொடு வர்மம் இந்த மாதிரி பண்றாங்கன்னா நம்ம முன்னாடி பகுதியை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். பின்னாடி அடுத்து எந்த ஒரு வர்மத்தை நீங்க தொடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம கவனிக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. பொதுவா இப்படி பிடிக்கிறது பதிலாக இப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா 2 இடத்தையும் இயக்குவதன் மூலமாக வர்மம் அங்க வேலை செய்யும். ரொம்ப அழுத்தமே கொடுக்கவே வேணாம். இவ்வளவுதான். ஓகேங்களா? 2 நிமிடம், குறைஞ்சபட்சம் 2 நிமிடம், அதிகபட்சம் நீங்க 15 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க வைக்கலாம். காலையும் இரவும் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வர்மம் கொடுக்கல நடக்காம ஒரு இடத்துல அமர்ந்துகிட்டு நீங்க கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பூமியில உங்களோட கால் விரல்கள் படாம வச்சுக்கோங்க. ஒண்ணு சமணம் போட்டு உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா கட்டல உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா சோபாவில உட்காந்துக்கோங்க, இல்ல சேர்ல உட்காந்துக்கோங்க. சேர்லயே உட்காந்துருந்தாலும் கூட கீழே ஒரு மேட்டை போட்டு அதுக்கப்புறம் காலை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு செய்யும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு புள்ளி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, சுண்டு விரல்ல இருந்து இந்த எண்டு பகுதி, அதாவது முடிவு பகுதி, இந்த முடிவு பகுதியில இது பண்ணிட்டு அடுத்தது பின்னாடி பாருங்க, இதே இடத்துல இங்க இந்த மாதிரி இதுவும் ஒரு 2 நிமிடத்து அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப வலியா இருக்கு, தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குன்னா இந்த 2ஐயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவிரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த நடுவிரல்ல இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த இடமும் நீங்க கொடுக்கலாம். இல்ல இந்த ஜாயிண்ட் மடங்குற இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் நீங்க கொடுக்கலாம். 2 இடத்துல கொடுத்தாலும் ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, இங்க நீங்க கொடுத்தாலும் ரிசல்ட் கிடைக்கும், இங்க நீங்க வச்சீங்கனாலும் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 2 இடத்தையும் இப்படி பிடிக்கணும். 2 நிமிடம் அளவுக்கு நீங்க வச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 புள்ளிகளுக்குமே நீங்க சிகிச்சை கொடுக்கணும். நல்லா ஞாபகத்துல பாத்துக்கோங்க. இது பண்ணல இது ரொம்ப முக்கியம். பின்னாடி வரல மறந்துடாதீங்க. அடுத்தது பின்னாடி வரல ஞாபகமா வச்சுக்கோங்க. 2 புள்ளி, நடுவரல். ஓகேங்களா? நடுவரல்ல நீங்க இந்த பாயிண்டும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம். மொத்தம் 4 பாயிண்ட். 4 பாயிண்ட்ல இந்த விரல நீங்க 2க்கும் சேர்த்து செஞ்சாலும் செய்யலாம், இல்ல 1க்கு மட்டும் நீங்க செஞ்சீங்கனாலும் ஓகே, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். ஜாயிண்ட் வலி இருக்கிறவங்க வர்ம தைலத்தை நீங்க பயன்படுத்தலாம், ராவணர தைலத்தை நீங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மின்சார தைலத்தையும் கூட நீங்க பயன்படுத்தி நீங்க வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வலி வேதனை இருக்கிறவங்க கொஞ்சம் ராவணர் தைலத்தை கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் நீங்களே மின்சார தைலத்தை பயன்படுத்தி நீங்க அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? நன்றி.